السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الأعمال يا رب العالمين. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக்க வேண்டும். இந்த தர்பியா நிகழ்ச்சியிலிருந்து பூரணமான பயனை அந்த ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று முதலில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, பாவமும் அவற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிகளும் என்ற தலைப்பில் உங்கள் முன்னால் சில முக்கியமான செய்திகளை நினைவூட்டலாம் என்று எண்ணுகிறேன். நிச்சயமாக நினைவூட்டுதல் விசுவாசிகளுக்கு பயனளிக்கும். இறையச்சமுள்ளவர்கள் நினைவூட்டலை கொண்டு பயனடைவார்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறார். நினைவூட்டலை கொண்டு யார் பயனடைய மாட்டார் என்றால் வயதஜன்னபுஹல் அஷ்கா, யார் பாவிகளாக மோசமான மனிதர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் நினைவூட்டல் பயன் தர மாட்டாது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறார். எனவே நிச்சயமாக நமக்கு இந்த நினைவூட்டல் பயனளிக்கும் என்ற நம்பிக்கையோடு இது பற்றிய சில குறிப்புகளை நினைவூட்டலாம் என்று எண்ணுகிறேன். பாவம் செய்யக்கூடாது என்பது நாம் எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிற அறிந்திருக்கிற ஒரு விஷயமாகும். பாவம் என்றால் என்ன என்று கேட்டால் பெரும்பாலும் பாவங்களுக்கு உதாரணங்கள் சொல்லுவோம் அல்லது அரைகுறையான வரைவிலக்கணம் சொல்லுவோம். உண்மையிலே பாவம் என்ற சொல் அரபியிலே மஅசியா என்ற பதத்திலும் தன்ப் என்ற பிரயோகத்திலும் பயன்படுத்தப்படுகிறது. மஅசியா என்பதை பன்மையிலே மஆசி என்றும், தன்ப் என்பதை பன்மையில் துனூப் என்றும் குறிப்பிடப்படும். இந்த மஅசியா, இந்த தன்ப் என்றால் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாறு செய்வது என்பது அர்த்தமாகும். வேறு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஏவியவைகளை எடுத்து நடக்காமல் இருப்பதும், அவர்கள் இருவரும் தடுத்தவற்றை தவிர்ந்து கொள்ளாமல் இருப்பதும் பாவமாகும். இப்படி நாம் பார்க்கிற போது நிறைய பாவங்கள் நம்முடைய கண்முன்னால் வந்து நிற்கும். ஆனால் எல்லா பாவங்களும் ஒரே தரத்தில் உள்ளவையா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. பாவங்களை பொறுத்தவரையில் உலமாக்கள் அந்த பாவங்களின் மோசமான நிலைகளுக்கு ஏற்ப அவற்றை பல வகையாக அடையாளப்படுத்துகிறார்கள். இங்கே இலகுவாக புரிந்து கொள்வதற்காக வேண்டி நாம் அதை 3 வகையாக அடையாளப்படுத்தலாம். ஒன்று நவாக்கிதுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய பாவங்கள். நவாக்கிதுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய பாவங்கள், அதாவது ஒரு மனிதனுடைய இஸ்லாத்தை தகர்த்தெறியக்கூடிய பாவங்கள். அந்த பாவங்களை ஒரு மனிதன் செய்கிற போது அவன் இஸ்லாத்தில் இருந்து வெளியேறி விடுவான். மிக டேஞ்சரான பாவங்கள், மிக பாரதூரமான பாவங்கள் இவை. இந்த பாவங்களை பொறுத்தவரையில் இமாம் இப்னு அதாவது இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நவாக்கிதுல் இஸ்லாம் அல் அஷரா என்று ஒரு சிறிய புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். அந்த புத்தகத்தில் இஸ்லாத்தை தகர்த்தெறியக்கூடிய 10 பாவங்களை அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். இமாம் அவர்கள் அங்கே குறிப்பிடுகிற 10 பாவங்களும் தான் இஸ்லாத்தை தகர்த்து விடக்கூடிய பாவங்கள் என்பது அர்த்தமல்ல. மாறாக ஒரு மனிதனுடைய இஸ்லாத்தை தகர்த்து விடக்கூடிய நிறைய பாவங்கள் இருக்கின்றன. இமாம் அவர்கள், இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவர்கள்
அங்கே குறிப்பிடுகிற பாவம் சமுதாயத்தில் அதிகமாக காணப்படக்கூடிய, சமுதாயத்திலே புரையோடி போயிருக்கக்கூடிய, இஸ்லாத்தை தகர்க்கக்கூடிய பாவங்களை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த நவாக்கிதுல் இஸ்லாம் என்கிற பாவங்கள் தான் பாவங்களிலேயே மிக டாப் லெவலிலே இருக்கக்கூடிய பாவங்களாகும். இந்த பாவங்களிலிருந்து ஒரு மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள தவறிவிட்டால் அவன் தன்னை முஸ்லிம் என்று அழைத்துக் கொள்வதில் எந்த பிரயோசனமும் இல்லை. அவன் மரணித்தால் அவனுடைய முடிவு நரகமாகவே மாறிவிடும். உதாரணமாக, நவாக்கிதுல் இஸ்லாம் என்கிற பாவத்தில் முதல் நிலையில் இருக்கிற பாவம் அஷ்ஷிர்கு ஃபி இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இபாதத்தில் அவனுக்கு இணை வைப்பது, ஷிர்க் செய்வது. இதுதான் ஒரு மனிதனுடைய இஸ்லாத்தை தகர்த்தெறிகிற மிகப்பெரிய பாவமாகும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஈமான் கொண்ட பிறகு ஒரு மனிதனிடத்தில் ஷிர்க் வருமா என்று கேட்டால் அல்லாஹ் தஆலா சூரா யூசுஃபிலே சொல்கிறான், வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன், அவர்களில் அதிகமானவர்கள் ஈமான் கொள்ளுகிறார்கள் முஷ்ரிக்குகளாக இருக்கிற நிலையில். மூமின்களாக ஈமான் கொள்ளுகிறார்கள், தாங்கள் மூமின்களாக மாறுகிறார்கள், ஆனால் அவர்களிடத்திலே ஷிர்க் வந்து விடுகிறது என்பதை அல்லாஹ் தஆலா அங்கே அடையாளப்படுத்துகிறான். தௌஹீத் வந்த பிறகு, ஈமான் வந்த பிறகு ஒரு மனிதனிடத்திலே ஷிர்க் வர முடியும். இந்த ஷிர்க் தான் மிக பயங்கரமான பாவமாகும். பயங்கரம் என்றால் அதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு கொடுமையாகும். லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அவர்கள் மகனுக்கு நிறைய உபதேசங்கள் செய்கிறார்கள். அதிலே அவர்கள் முதலில் செய்கிற உபதேசம், யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், என்னுடைய அருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்து விடாதே. இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், ஷிர்க் என்பது மிக மகத்தான கொடுமையாக அநியாயமாக இருக்கிறது என்று அவர்கள் மகனுக்கு சொல்கிறார்கள். ஷிர்க் மிகப்பெரிய கொடுமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், மா அஅதமு ذنبி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, பாவங்களில் மிக மிக மோசமான பாவம் எது என்று கேட்டதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அன் தஜ்அல லில்லாஹி நித்தன் வஹுவ خلقك, உன்னை அல்லாஹ் படைத்திருக்கிறான், உன்னை படைத்தவன் அந்த ரப்புல் ஆலமீன், உனக்கு ரிஸ்க் தருகிறவன் அந்த ரப்புல் ஆலமீன். அப்படி இருக்கிற போது அவனுக்கு நிகராக அவனுடைய ஒரு படைப்பை கொண்டு வந்து நீ நிறுத்துவது இருக்கிறதே, அதுதான் மிக மகத்தான பயங்கரமான பாவம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிர்க்கை அடையாளப்படுத்துகிறார்கள். உண்மையிலே ஷிர்க் மிக கொடிய ஒரு பாவமாகும். அதனால் தான் இந்த உலகத்தில் மனிதன் செய்கிற அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் நாடினால் மறுமையில் மன்னிப்பேன் என்கிறான். அவன் விபச்சாரம் செய்கிறான், மதுபானம் அருந்துகிறான், சூதாட்டத்தில் ஈடுபடுகிறான், திருடுகிறான், இவ்வாறு என்ன பெரும்பாவங்களை அவன் செய்தால், ஏன் கொலை செய்தால் கூட அல்லாஹ் சொல்லுகிறான், அவனை நான் நாடினால் மன்னிப்பேன், மறுமையிலே நாடினால் மன்னிப்பேன் என்று சொல்கிறான். ஆனால் ஷிர்க்கை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஷிர்க் செய்துவிட்டு தௌபா செய்யாமல் மௌத்தானால் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான். இன்னும் ஒரு இடத்திலே சொல்கிறான், அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று தன்னை அல் குர்ஆனில் பல இடங்களிலே அடையாளப்படுத்துகிற கருணையும் இரக்கமும் நிறைந்தவன், அன்பு நிறைந்த அந்த அல்லாஹ் சொல்லுகிறான், وَمَنْ يُشْرِكْ بِاللَّهِ فَقَدْ حَرَّمَ اللَّهُ عَلَيْهِ الْجَنَّةَ, யார் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். وَمَأْوَاهُ النَّارُ, அவர் ஒதுங்கும் தலம் நரகம்தான். وَمَا لِلظَّالِمِينَ مِنْ أَنصَارٍ, ஷிர்க்கின் மூலம் அநீதி இழைக்கக்கூடிய அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்வதற்கு மறுமையில் யாருமே வரமாட்டார்கள், ஷஃபாத் செய்வதற்கு யாருமே வரமாட்டார்கள். பெரும்பாவம் செய்கிறவர்களுக்கும் ஷஃபாத் இருக்கிறது, ஆனால் ஷிர்க் செய்கிறவர்களுக்கு ஷஃபாத் செய்ய யாரும் வரமாட்டார்கள், உதவி செய்ய யாரும் வரமாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே ஷிர்க் என்பது மிக பயங்கரமான ஒரு பாவமாகும். அல்லாஹ்வுடைய தூதர் பைஅத் எடுக்கும் போது, ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வரும்போது அவரிடத்திலே ஒரு பைஅத் எடுப்பார்கள். அந்த பைஅத்துக்கு பிறகு அவர்களுக்கு சொல்லுவார்கள், லா துஷ்ரிக் பில்லாஹ் வ இன் ஹுர்ரிக்த வ குத்திஅத,
நீ நெருப்பில் போட்டு எரிக்கப்பட்டாலும், கவனித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதை, நீ நெருப்பில் போட்டு எரிக்கப்பட்டாலும், குத்திஅத்த துண்டு துண்டாக நீ அறியப்பட்டாலும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே. ஷிர்க் அந்த அளவு கொடிய ஒரு பாவமாகும். ஆனால் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்முடைய நிலைமை எவ்வாறு மாறிவிட்டது என்றால், சில நேரங்களில் சிறிய பாவங்களை பார்த்து உணர்ச்சி வசப்படுகிறோம், கோபம் வருகிறது, டென்ஷன் ஆகிறோம், திட்டுகிறோம், சில நேரம் சபித்து விடுகிறோம். ஒரு குறிப்பிட்ட பாவத்திற்காக வேண்டி ஒருவரை நாம் குறித்த நபரை சபிக்க முடியாது. பொதுவாக அல்லாஹ்வுடைய தூதர் சபித்த இடங்களில் நாமும் சபித்துக் கொண்டு போகலாம். வட்டி வாங்குகிறவனை அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள், வட்டி வாங்குகிறவர்கள் சாபத்திற்குரியவர்கள் என்று சொல்லலாம். ஆனால் ஒரு முஹம்மது அஹ்மது வட்டி வாங்கும் போது அவரை சபிக்க முடியாது. ஆனால் சில சிறிய பாவங்கள் செய்யும் போது சபிக்கிறோம், கோபம் வருகிறது. ஷிர்க் செய்யும் போது பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய இளைஞர்கள், நிறைய சீர்திருத்தவாதிகள், நிறைய தாயிகள் நமக்கிடையிலே உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதும் கோபப்படுவதும் சில நேரங்களில் சிறிய பாவமாக இருக்கும், சில நேரங்களில் கபாயிராக இருக்கும். கோபம் வர வேண்டும், ஆத்திரம் வர வேண்டும். ஆனால் இவை எல்லாவற்றையும் விட அதிகமாக ஷிர்க்கை காணும் போது ரத்தம் கொதிக்க வேண்டும். ஷிர்க் என்பது அல்லாஹ்வுக்கு ஏற்படுத்தப்படக்கூடிய இணையாகும். ஆனால் நமக்கு வரவில்லை என்று சொன்னால் காரணம், இந்த ஷிர்க்கினுடைய பாரதூரம் நம்மால் புரியப்படவில்லை. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உண்மையிலே நம்முடைய தலைப்பு ஷிர்க் அல்ல. நம்ம பேசுவது என்னவென்று கேட்டால், பாவங்களில் மிக டாப் லெவலில் இருக்கிற பாவங்கள் நவாக்கிதுல் இஸ்லாம் என்ற பாவங்கள். இந்த பாவங்களை நாம் அறிய வேண்டும். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு உங்கள் எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு நபித்தோழர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரகசிய தோழர் அவர்கள் சொல்லுகிறார்கள், கான الناس يسألون رسول الله صلى الله عليه وسلم عن الخير. மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் நன்மைகளை தான் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். எதை செய்தால் சொர்க்கம் கிடைக்கும், எதை செய்தால் எத்தனை நன்மை கிடைக்கும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். வகுந்து அஸ்அலுஹு அனிஷர். நானோ அவர்களிடம் போய் தீமை பற்றித்தான் கேட்டேன். எதற்காக கேட்டேன் தெரியுமா? மகாஃபத அன் யுத்ரிகனி, அந்த பாவம் என்னை வந்து அடைந்து விடக் கூடாது என்ற பயத்தில். ஒரு அரபு கவிஞர் சொல்லுகிறார், அரஃப்து ஷர்ர லா லிஷர்ரி வலாக்கின் லிதவக்கிஹி. தீமைகளை நான் அறிந்து கொண்டேன், அதை செய்வதற்காக அல்ல, அதிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக. தௌஹீதோடு வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான மூளையுள்ள புத்தியுள்ள ஒரு முஸ்லிமுடைய லட்சியமாக இருக்கும். தௌஹீதோடு மரணிப்பதற்காக வேண்டி இந்த உலகத்தில் எதை வேண்டும் என்றாலும் தியாகம் செய்வதற்கு அவன் தயாராக இருப்பான். அவனுடைய பெற்றோர், பிள்ளைகள், அவனுடைய சொத்து சுகம், கடைசியிலே அவனுடைய கழுத்தில் கத்தி வைக்கப்பட்டாலும் அவனுடைய உள்ளம் சொல்லும், அறுக்கப்படட்டும், நான் தௌஹீதோடு மௌத்தாக வேண்டும் என்று நினைப்பான். தௌஹீதோடு மௌத்தாக வேண்டும் என்றால், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்மிடத்தில் ஷிர்க் வராமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நவாக்கிதுல் இஸ்லாம்கள் வந்துவிடாமல் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை தகர்க்கக்கூடிய காரியங்களை நாம் அறிய வேண்டும். எத்தனை பேர் நம்ம போட்டி போடுகிறோம், தேடுகிறோம், இன்ட்ரெஸ்டே இல்லை பெரும்பாலானவங்களுக்கு. இஸ்லாத்தை தகர்க்கக்கூடிய பாவங்கள் என்ன என்று அறிந்து அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் யாருக்கும் இல்லை, பெரும்பாலானவர்களுக்கு கிடையாது. இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் அவர்கள் 10 பாவங்களை அடையாளப்படுத்துகிறார்கள். உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா அப்படி ஒரு புத்தகம் இருக்கான்னு தான் கேட்போம். இப்ப சொன்னதற்கு பிறகு இந்த விஷயம் எத்தி வைக்கப்பட்ட பிறகாவது போய் நெட்ல இருந்து நவாக்கிதுல் இஸ்லாம் என்ற புக்கை தேடுவோமா, அல்லது புக் ஷாப்புக்கு போய் இந்த புக்கை தேடுவோமா, அல்லது நம்முடைய ஊரில் இருக்கிற உலமாக்களை சந்தித்து எங்களுக்கு தயவு செய்து இந்த புத்தகத்தை நீங்கள் படிப்பிக்க வேண்டும் என்று கேட்போமா என்றால் கிடையாது. போகக்குள்ள ஒரே ஒரு விஷயம் செய்வோம், மார்க்ஸ் போடுவோம். பேசின பயானுக்கு மார்க்ஸ் போடுவோம். மாஷா அல்லாஹ், முக்கியமான ஒரு பயான், தேவையான ஒரு பயான், நல்ல ஒரு பயான் என்று சொல்லுவோமே தவிர
அதற்குரிய அடுத்த கட்டம் என்ன என்பதிலே தான் நாம் தவறி போகிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, பாவங்களிலே மிக டேஞ்சரான பாவம், டாப் லெவலிலே இருக்கக்கூடிய பாவம் நவாக்கிதுல் இஸ்லாம் என்ற பாவங்களாகும். இரண்டாவதாக அல் கபாயிர் என்ற பெரும் பாவங்கள் ஆகும். நவாக்கிதுல் இஸ்லாம் என்றால் இஸ்லாத்தில் இருந்து அவரை வெளியேற்றிவிடும். கபாயிர் என்று சொன்னால் பெரும்பாவங்கள். பெரும்பாவங்கள் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. குர்ஆனில் பெரும்பாவங்கள் என்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹதீஸிலும் பெரும்பாவங்கள் என்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் பெரும்பாவம் என்றால் என்ன என்பது சொல்லப்படவில்லை. அதாவது பெரும்பாவத்திற்குரிய வரைவிலக்கணம் நமக்கு சொல்லப்படவில்லை. இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல் கபாயிர் பெரும்பாவங்கள் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். இந்த புத்தகம் தமிழிலே மருதமுனையைச் சேர்ந்த ஷேக் முஸ்தபா மௌலானா ரஹிமஹுல்லாஹ் அவர்களால் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு பல தடவைகள் தமிழிலே பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. முதலில் மருதமுனையிலே அவர்கள் பிரிண்ட் பண்ணினார்கள். இப்போது இந்தியாவில் பல தடவைகள் அது பிரிண்ட் பண்ணப்பட்டு புக் ஷாப்புகளில் இருக்கிறது. கட்டாயமாக மார்க்கத்தில் ஆர்வமுள்ள, பாவங்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள விரும்பக்கூடிய மூமின்களுடைய வீடுகளில் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் அவர்கள் 70 பாவங்களை கபாயிர்களாக குறிப்பிடுகிறார்கள். பெரும்பாவங்கள் என்று 70 பாவங்களை அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். அதிலே அவர்கள் பெரும்பாவத்திற்கு தரக்கூடிய வரைவிலக்கணம் என்னவென்றால், அவர்களும் ஏனைய அறிஞர்களும் அதே போன்று இமாம் இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி ரஹிமஹுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அறிஞர் அவர்களும் அஸ்ஸவாஜிர் அன் இக்திராஃபில் கபாயிர், அஸ்ஸவாஜிர் அன் இக்திராஃபில் கபாயிர் என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். இது போன்று பெரும்பாவங்களை பற்றி வரைவிலக்கணப்படுத்தப்படக்கூடிய அறிஞர்கள் அதற்கு சொல்லக்கூடிய சிம்பிளான வரைவிலக்கணம் என்னவென்றால், எந்த பாவங்களுக்கெல்லாம் இந்த உலகத்தில் ஹத் இருக்கிறது, தண்டனை இருக்கிறது என்று குர்ஆனும் ஹதீஸும் குறிப்பிடுகிறதோ அதெல்லாம் பெரும்பாவங்கள். இந்த உலகத்தில் சில பாவங்களுக்கு தண்டனை இருக்கிறது. உதாரணமாக, விபச்சாரம் செய்தால், திருமணம் முடித்தவராக இருந்தால் கல்லால் எறிந்து கொலை செய்ய வேண்டும். திருமணம் முடிக்காதவராக இருந்தால் 100 கசையடி கொடுக்க வேண்டும். அதே போன்று ஒருவர் திருடினால் கையை வெட்ட வேண்டும். மதுபானம் அருந்தினால் அவருக்கு கசையடி கொடுக்க வேண்டும். அவதூறு சொன்னால் அவருக்கு கசையடி கொடுக்க வேண்டும். ஒரு சமூகத்தை சீர்குலைக்கக்கூடிய ஒரு பயங்கரமான செயலில் ஈடுபட்டால் அவர் கொலை செய்யப்பட வேண்டும். இப்படியான தண்டனைகள் இந்த உலகத்தில் சில பாவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு தண்டனைகள் சொல்லப்பட்ட பாவங்கள் எல்லாம் பெரும்பாவங்களாகும். அதே போன்று சில பாவங்களுக்கு மறுமையிலே அல்லாஹ்வுடைய கோபம் கிடைக்கும். அல்லாஹ் பார்க்க மாட்டான், அல்லாஹ் அவர்களோடு பேச மாட்டான், அல்லாஹ் அவர்களை நரகத்தில் போட்டு தண்டிப்பான் என்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் சில பாவங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும். அவ்வாறான பாவங்களும் பெரும்பாவங்களாகும். உதாரணமாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தவர்களுடைய மானத்தில் விளையாடுவதை பற்றி சொல்லும் போது நரகத்தில் காட்டப்பட்ட ஒரு வேதனையை அவர்கள் சொல்லுகிறார்கள். சில மனிதர்கள் நரகத்தில் கிடக்கிறார்கள். அவர்களுக்கு செம்பாலான நகங்கள், நீளமான நகங்கள், அந்த நகங்கள் மின் நுஹாஸ், செம்பு நகங்கள், மனித நகங்கள் அல்லது. அல்லாஹ் ஃபஆலுல் லிமா யுரீத் அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லாவற்றுக்கும் சக்தி உள்ளவன், நினைத்ததை செய்யக்கூடியவன். எனவே உருவம் மனித உருவம், நகங்கள் செம்பாலான நகங்கள். அந்த நகங்களால் அந்த மனிதர்கள் தங்களுடைய முகங்களையும் மார்புகளையும் கீறி கிழிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிர்ச்சி அடைந்து அந்த தண்டனையின் அகோரத்தை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இது என்ன என்று கேட்டபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் தான் உன்னுடைய சமுதாயத்தில் அடுத்தவர்களுடைய மானங்களில் விளையாடி திரிந்தவர்கள். இவர்கள்தான்
உன்னுடைய சமுதாயத்தில் அடுத்தவர்களுடைய மானங்களில் விளையாடி திரிந்த மனிதர்கள், அதற்காக அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த ஹதீஸ்ல இருந்து என்ன புரியுதுன்னால், அடுத்தவர்களுடைய மானங்களில் விளையாடுவது பெரும்பாவம் ஆகும். இன்றைக்கு சிம்பிளா போயிட்டு, அதிலும் ஸ்பெஷலாக இந்த தேர்தல் காலங்கள் வந்து விட்டால் எல்லோருமே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நம்ம நிறைய இந்த மானங்கள் விஷயத்துல நிறைய நம்ம பேசியிருக்கிறோம், எல்லோரும் பேசுகிறார்கள். எல்லா மிம்பர்களிலும் எல்லா ஹத்தீபுகளும் உணர்த்துவதுதான். ஆனா நமக்கு அது கணக்கில்லை. அது நம்ம பின்னால பேசுவோம், ஏன் கணக்கில்லாம இருக்கின்றது என்பதை. ஒரு பயங்கரமான தண்டனைக்குரிய குற்றம்தான் மானங்களில் விளையாடுவது. அப்ப தண்டனை சொல்லப்பட்டிருக்கிறது, எனவே அது பெரும்பாவம் ஆகும். அதே போன்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சபிக்கிறார்கள் என்று சில குற்றங்கள் வரும், சில பாவங்கள் அடையாளப்படுத்தப்படும், அதெல்லாம் பெரும்பாவம். உதாரணமாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டி சாப்பிடுகிறவன், வட்டி சாப்பிட கொடுக்கிறவன், வட்டிக்கு சாட்சியாக இருக்கிற 2 பேர், இவ்வளவு பேரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். வட்டி சாப்பிடுகிறவன் பேங்க், வட்டி கடை, வட்டி சாப்பிட கொடுக்கிறவன் யாரு? வள உறுதியை கொண்டு வைக்கிறவன், நகையை கொண்டு அடமானம் வைக்கிறவன், கடையை கொண்டு போய் மோர்கேஜ் பண்ணுகிறவன், ஜொப்பை கொண்டு மோர்கேஜ் பண்ணுகிறவன், இவன் தான் சாப்பிட கொடுக்கிறவன். அந்த இடத்துல 2 சாட்சி வேண்டும், சாட்சிகளாக கையெழுத்திடுகிறவர்கள். இவர்கள் எல்லோரையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். சபித்தார்கள் என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், இந்த 4 பேரையும் உன்னுடைய அன்பு, கருணை, இரக்கத்திலிருந்து நீ தூக்கி எறிந்து விடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சபிக்கிறார்கள் என்றால் அதுதான் அர்த்தம். யா அல்லாஹ், வட்டி சாப்பிடுகிறவனையும், வட்டி சாப்பிடுவதற்காக தன்னுடைய டீடை, தன்னுடைய வாகனத்தை, தன்னுடைய வீட்டை, தன்னுடைய நகையை கொண்டு போய் கொடுக்கிறானே அவனையும், இதற்கு சப்போர்ட்டாக அந்த இடத்திலே கையெழுத்திடுகிறானே இவனையும் உன்னுடைய அன்பு, கருணை, இரக்கம் என்பவற்றிலிருந்து நீ தூக்கி எறிந்து விடையா அல்லாஹ் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதரின் சாபம் ஒரு குற்றத்திற்கு சொல்லப்படுமாக இருந்தால் அது பெரும்பாவம் ஆகும். இதிலே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஏவியவைகளை விடுவதும் வரும். நிறைய பேர் என்ன நினைக்கிறால், சிலர் சொல்லுவாங்க நான் பாவம் எல்லாம் செய்யறல்ல. சில சகோதரர்கள்ட்ட நீங்க போனீங்க என்றால் நான் பாவமே செய்யறல்லன்னு சொல்லுவாங்க. முதலாவது அதுவே ஒரு பாவம், அப்படி சொல்வதே ஒரு பாவம். ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்த வேண்டாம். அந்த சிந்தனை இருக்கிறவங்க மாத்திக்கொள்ளுங்க. இது ஒரு உளவியல் நோய். அது சில சகோதரர்கள் அவங்கள நினைச்சுக்குவாங்க பெருசா, எப்பவுமே நான் பெர்ஃபெக்ட், நான் ஒழுங்கா இருக்கிறேன், நான் எந்த பாவம் செய்யறேன். என்னண்டா அவங்க என்ன பாவம் செய்யறல என்றால், ஜினா செய்யறல அவங்க, அக்ரமக்கமுல்லாஹ், அதாவது விபச்சாரத்தில் ஈடுபடுறல, அல்லது அவர் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்வார், லஞ்சம் வாங்க மாட்டார், அதெல்லாம் நான் ஒரு பாவம் செய்யறல. ஆனா தொழுகை கிடையாது, ஜும்மா கிடையாது, ஜக்காத்தை பத்தி பேசினாங்க, ஜக்காத் கொடுக்கிறது இல்ல, ஆனா அவர் பாவம் செய்யறலன்னு சொல்லுவார். என்னென்றால் இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாவம் என்பது இந்த திருடுவது, விபச்சாரம் செய்வது, லஞ்சம் வாங்குவது, வட்டி வாங்குவது, இதுதான் பாவம். தொழுகை விடுவது பாவம் அல்ல, ஜக்காத்து கொடுக்காமல் விடுவது பாவம் அல்ல, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் விடுவது பாவம் அல்ல, மனைவிக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்காமல் விடுவது பாவம் அல்ல, அண்டை வீட்டாருக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்காமல் விடுவது பாவம் அல்ல, ரோட்டிலே போகக்கூடிய, தெருவிலே போய் வரக்கூடிய மக்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்காமல் விடுவது பாவம் அல்ல என்று இவர்கள் நினைக்கிறார்கள். இதெல்லாம் ஏவப்பட்ட விஷயங்கள், அல்லாஹ்வினாலும் அல்லாஹ்வுடைய தூதரினாலும் கட்டளையிடப்பட்ட விஷயங்கள். எனவே கட்டளையிடப்பட்ட விஷயங்களை கைவிடுவதும் பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பெரும் பாவங்கள். மூன்றாவதாக இருக்கிற பாவம்
அஸ்ஸகாயிர் என்கிற சிறிய பாவங்களாகும். சிறிய பாவங்கள் என்று சொன்னால் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சில விஷயங்களை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தடுத்திருப்பார்கள். ஆனால் அந்த தடை ஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டிருக்காது. அந்த தடைக்கு பெரிய தண்டனைகள் சொல்லப்பட்டிருக்க மாட்டாது. அப்படியான பாவங்கள், அந்த பாவங்களை தவிர்ந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். அவ்வாறான பாவங்களை தவிர்ந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். எனவே அதற்கு அல்லாஹ் தௌபாவை வாஜிபாக்கவில்லை. நம்ம செய்யக்கூடிய நல்ல அமல்கள் அந்த பாவங்களை அழித்துவிடும். எப்படி ஒரு செட்டப் பண்ணு பாருங்க. ஒது செய்யும் போது கையால் செய்த பாவங்கள் போகும், கையை கழுவுற நேரத்தில் கையால செய்த சிறிய பாவங்கள். வாய் கொப்பளிக்கும் போது வாயினால் செய்த சிறிய பாவங்கள் எல்லாம் போய்த்திடும். முகம் கழுவும் போது கண்ணால் செய்த சிறிய பாவங்கள் எல்லாம் போய்விடும். தொழுதால் அந்த தொழுகைக்கு முதல் செய்த சிறிய பாவங்கள் எல்லாம் போய்விடும். ஜும்மா தொழுகையில் ஈடுபட்டால் அதுக்கு முந்தின ஜும்மாக்கும் இந்த ஜும்மாக்கும் இடையில செய்த பாவங்கள் போய்விடும். ரமலானில் நோன்பு நோற்றால் முந்தைய ரமலானுக்கு இந்த ரமலானுக்கும் இடையில் உள்ள இந்த சின்ன பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடும். உம்ரா செய்தால் அதற்கு முன்னால் செய்த எல்லா பாவங்களும் போய்விடும். அடுத்த உம்ரா செய்தால் 2 உம்ராவுக்கும் இடையில் உள்ள பாவங்கள் போய்விடும். இப்படியாக நன்மைகளால் இந்த சிறிய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுரும். ஏனென்றால் அது உண்மையிலேயே தவிர்ந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் சலஃபு சாலிஹீன்கள் சொல்லுகிறார்கள், அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் தாபீன்களை பார்த்து, இப்ப நீங்க சில பாவங்களை சின்ன பாவங்களாக நினைக்கிறீர்கள், சில பாவங்களை நீங்கள் சின்ன பாவங்களாக நினைக்கிறீர்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில், அவங்க சொல்றது யாருக்கு? நமக்கு இல்ல. ரசூலுல்லாஹ் வஃபாத்தானத்துக்கு பிறகு இஸ்லாத்துக்கு வந்த நல்ல மனிதர்கள், சஹாபாக்கள் உயிரோடு இருக்கும் போது இருந்த தாபீன்கள், அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், இப்ப சில பாவங்களை நீங்கள் சின்ன பாவங்களாக கருதுகிறீர்கள். ஆனால் நாங்களோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அவற்றை எங்களை அழித்து விடக்கூடிய பாவங்களாக நாங்கள் பார்த்தோம். என்னது? ஈமான். அவர் பேசியது ஈமானி அடிப்படையில், ஆன்மீக அடிப்படையில் அவர் அதை பார்த்தார். அதனால சலஃபு சாலிஹீன்கள் சொல்லுவார்கள், அஸ்ஸகாயிரு பரீதுல் கபாயிர், சிறிய பாவங்கள் பெரும்பாவங்களுக்கான தபால்கள் என்று சொல்வார்கள். அப்படி நான் உதாரணமாக சிறிய பாவம் ஒன்றுக்கு உதாரணம், ஒரு அந்நிய பெண்ணை நாம் பார்ப்பது. அது அந்த பார்வை கெட்ட பார்வை அல்ல, பார்ப்பது. ஒரு நபித்தோழர் ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை நோட்டமிட்டு விட்டார்கள். அந்த சஹாபியை நோட்டமிட்டு விட்டார்கள், ஒரு பொம்பளை பார்க்கிறார் என்றது. உடனே சொன்னார்கள், லா துத்பிஇன் நதரத்தன் நதரா, திரும்ப திரும்ப பார்க்காத. ஃபஇன்னல் ஊலா லக, ஃபர்ஸ்ட் டைம் நீ பார்த்தது உனக்குரியது. இப்ப திடீர்னு போறோம், முன்னுக்கு ஒரு பொம்பளை வர பார்ப்போம், அது தவிர்க்க இயலாது. 2வது நீ விரும்பி பார்த்தாயே, ஃபஇன்ன சானிய அலைக, 2வது உனக்கு எதிரான பார்வை என்று சொன்னார்கள். ஆனால் ஒரு அந்நிய பெண்ணை தொடுவதற்கு கடுமையான எச்சரிக்கைகள் சொல்லி இருக்கிறார்கள், தண்டனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பதற்கு அப்படி தண்டனைகள் சொல்லப்படவில்லை. எனவே ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பது சிறிய பாவமாகும். அப்ப ஒது செய்யக்குள்ளது பெய்த்திரும். இப்ப இன்றைக்கு நம்ம எல்லாருமே விரும்பிய விரும்பாமலோ டிவில, இந்த ரோட்ல பொம்பளையை பார்த்து தெரியாட்டியும் கூட டிவில போய் நியூஸ் வாசிக்கிற பொம்பளையை பார்க்கிறோம். அது சிறிய பாவம். அது இந்த பொம்பளையில பார்க்கறது சிறிய பாவம் இல்லை, அது பெரும்பாவத்துக்குள்ளாம வரும். ஏனென்றால் அந்த பெண்கள் கிட்டத்தட்ட அரை நிர்வாணமா தான் இருக்கிறாங்க. பெண்களுடைய தலைமுடி அவுரத், பெண்களுடைய கழுத்து அவுரத். பெண்களுக்கு என்ன இஸ்லாம் சொல்லுது என்றால், முகத்தையும் மணிக்கட்டு வரையும் உள்ள பகுதிகளை தவிர மற்ற எல்லாத்தையும் கட்டாயம் மறைக்க வேண்டும். முகமும் கையும் மறைக்க வேண்டுமா இல்லையா என்பது சர்ச்சைக்குரியதை தவிர மறைக்க கூடாது என்பதல்ல. ஆனால் கண்டிப்பாக முகத்தையும் மணிக்கட்டையும் தவிர உள்ள பகுதிகள் மறைக்கப்பட வேண்டும். மறைக்கும் போது கூட ஸ்லிம் ஃபிட் உடுக்கக்கூடாது, பெக்கியாக இருக்க வேண்டும், அது கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடாது. இப்படி எல்லாம் நிறைய கண்டிஷன்ஸ் இஸ்லாம் போடுது. ஆனா செய்தி வாசிக்க வந்திருக்கிற பொம்பளை எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறா? எல்லாத்தையும் திறந்துட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருப்பான். அப்ப அதை நம்ம சிறியமாக உங்களுக்குள்ள சேர்க்கலாமா இல்லையாண்டு இன்னும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. பொதுவாக சும்மா ரோட்ல போகக்குள்ள ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கிறோம். இந்த அந்நிய பெண்ணை பார்ப்பது சிறிய பாவம் ஆகும்.
ஏனென்றால் அதற்கு கடுமையான தண்டனைகளோ எச்சரிக்கைகளோ செய்யப்படவில்லை. ஆனால் பரீதுல் கபீரா, அது சிறிய பாவமாக இருந்தாலும் அது பெரும்பாவத்திற்கான தபால். திரும்ப திரும்ப பார்த்தால் என்ன நடக்கும்? மனசுல தப்பெண்ணங்கள் வரும். பிறகு அடுத்த கட்டம் வேற வேறையா நினைப்பான். பெரும்பாவத்தில் போய் விழுவதற்கு அது வாய்ப்பாக போய்விடும். எனவே சிறிய பாவம் என்பதற்காக வேண்டி வேண்டும் என்று அதை திரும்ப திரும்ப செய்வது கூடாது. அதையும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். ஆக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் பாவங்களிலிருந்து நம்மை முழுக்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அது நவாக்குதுல் இஸ்லாமாக இருக்கலாம், கபாயிராக இருக்கலாம், சகாயிராக இருக்கலாம். இவற்றிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது எப்படி சொல்றாங்க என்றால், உங்களுக்கு நான் ஒன்றை ஏவினால் ஃபஅது மின்ஹு மஸ்ததஅது, உங்களுடைய சக்திக்குட்பட்டவரை அதை நீங்கள் எடுத்து நடங்கள். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க ஹதீஸ். உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் கட்டளையிட்டால் அதை உங்களுடைய சக்திக்குட்பட்டவரை எடுத்து நடங்கள். அப்படின்னா என்ன? நின்று கொண்டு தொழுங்கள், முடியல என்றால் இருந்து தொழுங்க. அதுக்கு முடியலன்னா படுத்துட்டு தொழுங்க. உது செய்யுங்க, முடியலன்னா தயமம் செய்யுங்க. அதுக்கு முடியலன்னா தொழுங்க உது இல்லாமல். ஏவியதை உங்களுடைய சக்திக்குட்பட்டவரை செய்யுங்கள் என்பதன் அர்த்தம் அதுதான். இப்ப உது செய்ய வேண்டும், ஏவி இருக்கிறார்கள், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும். உது செய்ய முடியல, அடுத்த ஆப்ஷன் என்ன? தயம்மும். தயம்மும் செய்ய முடியாத ஒரு கண்டிஷன் வருமா இல்லையா? ஒரு ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார், எல்லா இடத்திலையும் அவரை ஒப்சர்வ் பண்ணிக்கொண்டு, ஆனா மூளை வேலை செய்து நல்ல யாதிரிக்கு இப்ப ஒரு தொழுதையாக வேண்டும், தயமம் செய்யறதுக்கும் வாய்ப்பு இல்லை. இப்ப என்ன செய்யறது? ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅது, சக்திக்குட்பட்டவரை அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளுங்கள். எனவே அவரால் நியத்தை வச்சுட்டா போதும், நான் உது செய்ய முடியவில்லை, தயமம் செய்ய முடியவில்லை, யாரெல்லாம் நான் தொழ போறேன். இதுதான் ஏவியதை சக்திக்குட்பட்டவரை எடுத்து நடங்கள் என்பது. ஆனால் வஇதா நஹைதுகும் அன்ஹு ஃபஜ்தனிபூஹு, உங்களுக்கு ஒன்றை நான் தடுத்தால் அதை முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளுங்கள். இப்ப தடுக்கப்பட்ட விஷயங்கள், அந்த பாவங்களை முற்று முழுதாக நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். கொஞ்ச காலம் உலகத்தில் வாழ போறோம், அதுவும் மேக்சிமம் 60-70 வருடங்கள். ஆனா இடையில எப்ப போவோம் என்றது அல்லாஹு ஆலம், நமக்கு தெரியாது. இப்ப யாருமே நம்ம ஷூரா சொல்ல முடியாது, நான் இன்னும் 10 வருஷம் இருப்பேன், 5 வருஷம் இருப்பேன், நாளைக்கு இருப்பேன் என்று யாருமே சொல்ல முடியாது. இந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் எவ்வளவு பக்குவமாக இந்த உலகத்தில் வாழுகிறோமோ அதற்கேற்ப நம்முடைய மௌத் நல்ல மௌத்தாக அமையும். உலகத்தில் பாவங்கள் செய்து கொண்டிருக்கிற மனிதனுடைய மௌத்து ஆபத்தாக அமைந்துவிடும். உலகத்தில் பாவங்களே வாழ்க்கை என்று இருக்கிற மனிதனுடைய மௌத் ஆபத்தாக அமையும். அதனாலதான் அல்லாஹ் 2 இடங்களில் இந்த சக்கராத் நிலையை பற்றி குர்ஆனில் சொல்லுகிறார். சூரத்துல் முனாஃபிகூனில் ஒரு இடத்திலும், அதே போன்று சூரத்துல் முஃமினூனில் இன்னும் ஒரு இடத்திலும் சொல்லுகிறான். சூரத்துல் முனாஃபிகூனில் சொல்லும் போது மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் உயிரை கைப்பற்ற வருகிற போது, இந்த பாவிகளுடைய உயிரை கைப்பற்ற வருகிற போது பாவிகள் சொல்லுவார்கள், ரப்பி லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வ அகும் மினஸ் ஸாலிஹீன். யா அல்லாஹ், கொஞ்ச நேரம் என்னை நீ பிற்படுத்தினால் நான் தர்மம் செய்வேன், பாவங்களிலிருந்து என்னை பாதுகாத்து சாலிஹான மனிதனாக வாழ்ந்து காட்டுவேன். அதே போல சூரத்துல் முஃமினூனில் அல்லாஹ் சொல்லும் போது, கால ரப்பிர்ஜிஊன், யா அல்லாஹ் என்னை திருப்பி விட சொல்லு, லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து, நான் சாலிஹான அமல்கள் செய்யாமல் பாவம் செய்து கொண்டிருந்தேன், இப்போது என்னை திருப்பி விட்டால் நான் பாவங்களிலிருந்து என்னை பாதுகாத்து சாலிஹான அமல்களை அதிகமாக செய்வேன் என்று கை செய்தப்படுவான். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், ஒரு ஆத்மாவுக்கு எழுதப்பட்ட தவணை வந்துவிட்டால் ஒரு நொடி, ஒரு செகண்ட் அவன் முற்படுத்தப்படவும் மாட்டான், பிற்படுத்தப்படவும் மாட்டான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நல்ல நிலையில் மௌத்தாக வேண்டும் என்றால் மௌத் நிச்சயமானது.
குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். நீங்கள் ஜனாதிபதியாக இருக்கலாம், பிரதமராக இருக்கலாம், அமைச்சராக இருக்கலாம், மல்டி ட்ரில்லியனராக இருக்கலாம், பில்லியனராக இருக்கலாம், மில்லியனராக இருக்கலாம், உங்களுக்கு பின்னால் ஒரு பெரும் கூட்டம் இருக்கலாம், நீங்கள் ஆலிமாக இருக்கலாம், உங்களுக்கு விவாதிக்க தெரியலாம், தர்க்கிக்க தெரியலாம், குறுக்குத்தனமாக யோசிக்க தெரியலாம், எல்லாம் தெரியலாம். நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். எந்த மௌத்தை கண்டு நீங்கள் விரண்டோடி கொண்டிருக்கிறீர்களோ, எந்த மௌத்துக்கு நீங்கள் பயப்படுகிறீர்களோ, நிச்சயமாக அந்த மௌத் உங்களை வந்தே தீரும். ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத். நீங்கள் எங்கிருந்தாலும் மௌத் உங்களை வந்தே தீரும். வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. பலமாக கட்டப்பட்ட கோட்டைகளுக்குள் நீங்கள் மௌத்துக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டாலும் அங்கே மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நுழைவார்கள். உங்களுக்கு மௌத் வரும். மௌத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது. மௌத்தாகும் போது ராஹத்தாக மௌத்தாக வேண்டும். அது ஒரு கைப், நம்முடைய கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். அந்த நேரத்தில் பாவிகளை பார்த்து மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், யா ரூஹல் ஹபீஸா. உலகத்தில் பாவங்களை செய்து கொண்டிருந்த மனிதர்களை, அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றும் போது மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அழைக்கிறார்கள்? யா ரூஹல் ஹபீஸா, கெட்ட உயிரே, கெட்ட ஆத்மாவே, உஹ்ருஜி இலா சஹத்தின் மின் அல்லாஹி வ அஸாப். அல்லாஹ்வுடைய கோபத்தின் பக்கம், அவனுடைய தண்டனையின் பக்கம் வெளியே வா என்று அழைக்கிறார்கள். அந்த நிலை நமக்கு வந்துவிடக் கூடாது. எனவே பாவங்களிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மேக்சிமம் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும், ஆசைப்பட வேண்டும். நான் பாவம் என்னை நெருங்காமல், பாவத்திற்குள் போய் நான் விழுந்து விடாமல் வாழ்ந்து மௌத்தாக வேண்டும் என்ற ஆசையை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மனங்களில் வளர்க்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதற்காக துஆ செய்ய வேண்டும். சில ஹதீஸ்களில், ரிவாயத்துகளிலே வருகிறது, சில அறிஞர்கள் அதை லைஃப் என்கிறார்கள், சிலர் அதை ஹசன் என்று சொல்கிறார்கள். இருந்தாலும் அது ஒரு துஆ, பொதுவாக கேட்கக்கூடிய துஆ. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅலல் கைராத் வ தர்கல் முன்கராத். யா அல்லாஹ், உன்னிடத்திலே நான் நன்மைகள் செய்வதையும் பாவங்களிலிருந்து விடுபடுவதையும் கேட்கிறேன். அல்லாஹ்விட துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், பாவம் இல்லாமல் மௌத்தாக தௌபீக் செய். கெஞ்ச வேண்டும், அல்லாஹ்விடத்தில் மன்றாட வேண்டும். அல்லாஹும்ம லா துமித்னி இல்லா வ அன்த ராதின் அன்னி. யா அல்லாஹ், இந்த உலகத்தை விட்டு நான் பிரிகிற போது நீ பொருந்திக் கொண்ட நிலையில் நான் பிரிய வேண்டும், அதற்கு எனக்கு உதவி செய். கெஞ்ச வேண்டும், சுஜூதில் கிடந்து மன்றாட வேண்டும், தஹஜ்ஜத்திலே அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். இரண்டாவதாக, அன்புள்ள சகோதரர்களே, பாவங்களை பற்றி படிக்க வேண்டும். இஸ்லாமிய அறிவை வளர்க்க வேண்டும். உண்மையில் அதிகமான பாவங்கள் மனிதர்களிடத்தில் வருவதற்கு அறியாமை மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. அதில் இந்த நவாகிதுல் இஸ்லாம் என்ற பாவங்கள் அதிகமாக வருவதற்கு அறியாமை தான் முக்கியமான காரணமாகும். பித்அத்துகள் மக்களிடத்தில் வருவதற்கு அறியாமை தான் காரணமாகும். அதே போல சில தெளிவான ஹராம்களை செய்வார்கள், அறியாமை, அதனுடைய பாரதூரம் அவர்களுக்கு தெரியாது. சிலர் பெண்களை போன்று தங்களை மாற்றிக்கொள்வார்கள், பெண்களை போன்று ஆடை அணிவார்கள். அப்படி பெண்களை போன்று ஆடை அணிவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபத்திற்குரிய ஒரு பாவம். ஆனால் அவர்களுக்கு தெரியல அது ஒரு பெரிய ஆபத்தான விஷயம் என்று. சில ஆண்களை நீங்கள் பார்க்கலாம், பெருவிரல்ல மோதிரம் போட்டிருப்பாங்க, தொழுகையாடி. அல்லது சில நேரங்களில் நடுவிரல்ல, இந்த சுட்டு விரல்ல எல்லாம் மோதிரம் போட்டிருப்பாங்க. ஏன் போட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு அது பாவம் என்பது தெரியாது. ஆண்களுக்கு, பெண்களுக்கு தடுக்கல. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களுக்கு சொன்னார்கள், நீங்கள் சுட்டு விரலிலும் அதுக்கு பக்கத்தில் உள்ள விரலிலும் நீங்கள் மோதிரம் அணியாதீர்கள் என்று சொன்னார்கள். அப்ப நடுவிரல், சுட்டு விரல், பெருவிரலில் ஆண்கள் மோதிரம் அணிவது தடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் செய்யறாங்கன்றா தெரியாது. இரண்டாவதாக, பாவங்கள் வருவதற்கு நம்மிடம் இருக்கிற மிகப்பெரிய ஒரு அறியாமை அல்லாஹ்வை பற்றிய அறியாமையாகும். நம்ம தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வருகிறோம். அல்லாஹ்வை பற்றி ஒரு மனிதன் சரியாக புரிந்து கொண்டால் பாவம் செய்ய நினைக்க மாட்டான். சப்போஸ் பலவீனமானவன் என்கிற அடிப்படையில் அவனிடம் பாவம் வந்துவிட்டால் துடித்து போவான். சஹாபா பெருமக்களிடத்தில் அதைத்தான் பார்க்கிறோம். அதற்கு முதல் வாழ்ந்த சமுதாயங்களில் இருந்த நல்லவர்கள், நபிமார்களிடத்தில் அதைத்தான் பார்க்கிறோம். தவறுகள் வரும், பாவங்கள் வரும், பலவீனமான மனிதர்கள் என்கிற வகையில். ஆனால் உடனே அவர்கள் ரியலைஸ் பண்ணுவார்கள்,
புரிந்து கொள்வார்கள். நம்ம மாறு செய்திருப்பது நம்முடைய வாப்பாக்கு இல்ல, நம்முடைய உம்மாவுக்கு அல்ல, நம்முடைய கணவனுக்கு அல்ல, நம்முடைய மனைவிக்கு அல்ல, நம்முடைய நண்பனுக்கு அல்ல, நம்முடைய பொஸ்ஸுக்கு அல்ல. நாம் மாறு செய்திருப்பது நம்மை படைத்து நமக்கு எல்லா வசதிகளையும் செய்து தந்திருக்கிற, இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு தேவையான அனைத்து நியமத்துகளையும் தந்திருக்கிற அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறோம் என்பதை புரிந்து கொண்டால் துடித்து போவான், தூக்கம் கெட்டு போகும். உடனே அவன் வருவான், தொழுவான், அல்லாஹ்விடத்திலே உடைந்து விழுவான், சுஜூதிலே கிடந்து மன்றாடுவான். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். அழுது கொண்டே இருப்பான். இப்படியே மௌத்தாகி விடுவோமோ என்கிற கவலையும் பயமும் அவனுக்கு வந்து கொண்டிருக்கும். அல்லாஹ்வை பற்றி தெரிந்தால், அல்லாஹ்வை இவன் சரியாக தெரிய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அவனுடைய பெயர்களை குர்ஆனில் திரும்ப திரும்ப சொல்கிறான். அதிலும் சில முக்கியமான பெயர்களை, உதாரணமாக அல் அலீம் என்கிற பெயர். அல் அலீம் என்கிற பெயர் அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவன் என்பது அலீம் என்பதற்கு அர்த்தமாகும். அது விலாவாரியாக பல இடங்களிலே சொல்கிறான். நீங்கள் கண்களால் சாடை செய்தாலும் அல்லாஹ்வுக்கு தெரியும், நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் என்ன நினைக்கிறீர்களோ அது அல்லாஹ்வுக்கு தெரியும், பூமிக்குள் என்ன கிடக்கிறது என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும், ஒரு மரத்திலிருந்து இலைகள் விழுந்தால் அது அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய இல்ம் அவ்வளவு விசாலமானது. அதுதான் அலீம் என்பதனுடைய அர்த்தம். இந்த அலீம் என்கிற ஒரு பெயரை ஒரு இடத்துல சொன்னா போதும். ஆனால் குர்ஆனில் 150க்கும் அதிகமான இடங்களில் அல் அலீம் என்கிற பெயரை அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறான். 150க்கும் அதிகமான இடங்களில் அல்லாஹ் அல் அலீம் என்பதை ஒரு மனிதன் புரிந்து கொண்டால் எவ்விடத்தில் இருந்தாலும் அவனுக்கு ஒரு பயம் இருக்கும். அதே போன்று அல்லாஹ்வுடைய ஒரு பெயர் தான் அல் பஸீர் என்பது. அல் பஸீர் என்கிற அல்லாஹ்வுடைய பெயரை நீங்க பார்த்தால் சுமார் 40க்கும் அதிகமான இடங்கள்ல வந்திருக்கு. பஸீர் என்றால் என்ன? தெளிவாக பார்ப்பவன். அல் பஸீர் என்றால் தெளிவாக உற்று நோக்குபவன், பார்ப்பவன் என்பது அர்த்தமாகும். அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து எதுவும் மறையாது. கடுமையான ஒரு இருட்டுக்குள் ஒரு பாறாங்கல்லிலே, கருங்கல்லிலே ஒரு கட்டெரும்பு போனாலும் துல்லியமாக அல்லாஹ்வுக்கு தெரியுமே, அவன் ரப். அதை தெளிவாக பார்க்கக்கூடிய பஸீர் அவன். அப்படி இருந்தால் யாரும் இல்லாத இடத்தில் இருந்து நம்ம சீரத்தவன் பார்க்க மாட்டானா? அதே போன்ற சமீ என்று அல்லாஹ்வுடைய பேர் சுமார் 50 இடங்களுக்கு மேல வருது குர்ஆன்ல. சமீ என்றால் தெளிவாக கேட்கக்கூடியவன் என்பது அர்த்தமாகும். அப்ப அல்லாஹ்வை ஒரு மனிதன் சரியாக அறிந்து கொள்ளும் போது பாவங்களிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பாவங்களிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அல்லாஹ்வை படியுங்கள், அகீதாவை படியுங்கள், தேடுங்கள், டைம் ஒதுக்குங்கள், அதற்காக தியாகம் செய்யுங்கள். உலகத்தில் நம்ம அடைய போற பெனிஃபிட் அது மட்டும்தான். எத்தனை கோடீஸ்வரர்கள், எத்தனை பெரிய ஆட்சியாளர்கள் எல்லாம் மௌத்தா போய்த்தாங்க. எத்துபுல் மையித ஸலாஸா, மௌத்தானா பின்னால 3 போகும். அஹ்லுஹு வ மாலுஹு வ அமலுஹு, குடும்பம் போகும், சொத்துக்கள் போகும், அமல்கள் போகும். இர்ஜி இஸ்னானி ஃபயப்கா வாஹித், 2 திரும்பிடும், 1 மட்டும்தான் கூட இருக்கும். குடும்பம் திரும்பிடும், சொத்துக்களும் திரும்பிவிடும், அவனோடு அவனுடைய அமல்கள் மட்டும்தான் எஞ்சி இருக்கும். புத்திசாலிகளாக நாம் மாற வேண்டும், யோசிக்க வேண்டும். எனவே பாவங்களிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொண்டே ஆக வேண்டும். நம்ம நிறைய பாவம் செய்யறோம் என்றது நமக்கு தெரியும். நான் பாவம் செய்யறேனா இல்லையான்னு நீங்க சொல்ல முடியாவிட்டாலும் எனக்கு தெரியும் நான் பாவம் செய்கிறேனா இல்லையா என்பது. அதே போன்று உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனச்சாட்சி இருக்கிறது, உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்னென்ன பாவம் செய்கிறீர்கள் என்பது. இந்த பாவத்தோடு நான் மௌத்தானால் என்று ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. இன்றைக்கு சில காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். சில இளைஞர்கள் இயர்போன் போட்டு லேப்டாப்பை பார்த்துட்டு இருந்த மாதிரி மௌத்தாயிருக்கிறாங்க. நம்ம பக்கத்தில் நம்மளோடு நம்முடைய சரௌண்டிங்கில் நம்ம கேள்விப்பட்ட செய்திகள். பார்த்து கொண்டிருந்த காட்சிகளை பார்த்தால் ஆபாசம் விரசம். அது மாதிரி மரணம் தரும் படிப்பினைகள்ல சொல்லியிருப்பாங்க சில காட்சிகள். சில பிள்ளைகள் ஒரு காலேஜில் டான்ஸ் ஆடுறாங்க, மேடையில் நின்று ப்ரோக்ராம், டான்ஸ் ப்ரோக்ராம். டான்ஸ் ஆடி கொண்டிருக்கும் போது பின்னால அந்த ஸ்டேஜுக்காக வைக்கப்பட்டிருந்த கேடர் அப்படியே கிழிஞ்சு விழுது.
அதுல பலர் அந்த இடத்திலே ஸ்போர்ட்லேயே மூத்தாகிறாங்க, டான்ஸ் ஆடிக்கிறது. அதே போலதான் ஒரு கார் வருது, கார்ல ஒரு 4-5 பாகிஸ்தான் என்று நினைக்கிறேன் உருது இளைஞர்கள், ஃபுல் குதூகலம், உச்சகட்ட குதூகலத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். டிரைவர் கூட டான்ஸ் ஆடி தான் பாரார். பார்த்திருப்பீங்க நீங்களும், வாட்ஸ்அப்ல வந்துச்சு. ஒரு பிரிட்ஜ் வருது, அல்லாஹ்வுடைய கதிர், அந்த இடத்துல அவர்களுடைய கார் அப்படியே ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துச்சு, பாலத்தின் கீழே விழுந்தது, முடிச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வட்டிக்கு கொண்டு போய் வீட்டை வைத்திருக்கிற போது, அல்லது ஒரு அநியாயத்தை செய்கிற போது, அல்லது சுபஹு தொழாமல் அலாம் அடிக்குது, பாங்கு கேட்குது, குளிராரிக்கு ஹவா மனோய்க்கு சொல்லுது இன்னும் கொஞ்சம் தூங்குண்டு, ஷைத்தானும் வந்து காதில் சிறுநீர் கழித்து தட்டி விடுகிறான். அவனுக்கு கட்டுப்பட்டு தூங்குகிற நேரத்தில் என்னுடைய உயிர் போய்விட்டால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன சகோதரர்கள் நம்முடைய நிலைமை? எவ்வளவு காலம் இந்த உலகம், எவ்வளவு சண்டித்தனம் காட்டினாலும், எவ்வளவு குறை பேசினாலும், அடுத்தவர்களுடைய குறைகளையே தேடி தேடினாலும் மேக்சிமம் 70 வருஷம் தான் இருக்க போறோம். அந்த 70 வருஷம் இந்த காலத்தில் ரொம்ப வேகமா போகுது. மறுமை நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. எத்தகாரபு ஜமான், ஸ்கூல் காலம் என்ன நமக்கு மறக்கல. பசுமரத்தாணி போன்று ஸ்கூல்ல நம்ம நடந்து கொண்டிருக்க வயசை கேட்ட 50, இப்ப அங்குமிங்கும் விளையாடி திரிந்த நினைவுகள் மாறவில்லை. வயதை கேட்டால் 60. காலம் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. ஜஸ்ட் 70-60 வருடங்கள் வாழ போகிறோம். அதுக்கு பிறகு கபர். எவ்வளவு காலம் கபர்? நம்ம கபரை ஈமான் கொள்ளவில்லையா? கொஞ்சம் நாம் ஒவ்வொருவரும் உட்கார்ந்து முஹாசபா செய்ய வேண்டும். கபரை உண்மையிலே நான் நம்புகிறேனா இல்லையா? கபருக்குள் இப்படி எல்லாம் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய ஹதீஸ்களை நான் பேசுகிறேனே, படிக்கிறேனே, கேட்கிறேனே, இதை நான் நம்புகிறேனா இல்லையா? உட்கார்ந்து ஒவ்வொருவரும் நம்மிடத்திலே கேட்க வேண்டும். எவ்வளவு காலம் கபருக்குள் இருக்க வேண்டும்? இருட்டறை அல் ஹயாத்துல் பர்ஸகியா என்ற உண்மையான ஒரு வாழ்வு அங்கு இருக்கிறது. மஹ்ஷரை பற்றி பேசுகிறோம், கேட்கிறோம், படிக்கிறோம். அதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். இவைகளை எல்லாம் சிந்திப்போமாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக அமைய வேண்டும். நான் பாவத்தில் இருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிற பயம் நிச்சயமாக நம்மிடத்தில் இருக்கும். அல்லாஹ் அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நம்மை வீணாக படைக்கவில்லை, சோதனைக்காக படைத்திருக்கிறான். நல்லதையும் கெட்டதையும் நபிமார்களை கொண்டு அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை செய்தால் நீங்கள் சொர்க்கம் செல்வீர்கள், இவற்றை செய்தால் நீங்கள் நரகம் செல்வீர்கள் என்பதை மிக துல்லியமாக தெளிவாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறார்கள். அத்தனையும் நாம் பேசுகிறோம், கேட்கிறோம். எனவே அவற்றை நாம் எடுத்து நடக்க முயற்சி செய்ய வேண்டும். நன்மைகளில் நாம் போட்டி போட வேண்டும், நன்மைகளிலே பொறாமைப்பட வேண்டும். அதிகம் நன்மை செய்வதற்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் ஏற்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் பாவங்களிலிருந்து முற்றுமுழுதாக நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பேசிய எனக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் இதில் சொல்லப்பட்ட செய்திகளை நம்முடைய உள்ளங்களிலே எடுத்து சிந்தித்து அதற்கேற்ப செயற்பட தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு